இந்த வாக்கில் 2 2 அப்படி வச்சாங்கன்னா ஒரு லைனில் 2 தான் வைக்க முடியும். ஏன்னா நம்ம இதில் போன மாதிரி இருக்காது. அதனால் நான் ஒரு காரியம் ஒன்று பண்ண போகிறேன். மறக்காமல் பாருங்கள். வண்டி அப்படியே தான் யோசிக்கணும். கொஞ்சம் தப்பு பண்ணால் கூட நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் க்ரெயின் ஓட்டுறவங்களுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப்பா. நான் கூட க்ரெயின் வந்திருக்கு, நம்மளுக்கு தான் ஏற்ற போகிறாங்கன்னு பலன்னு பார்த்தா நான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் வந்து பார்த்தா இந்த பிக்கப் வண்டி ஏற்றுறாங்க. ஸோ இதே மாதிரி மீட்டு தான் நம்மளுக்கு ஏற்ற போகிறது. நம்மளுக்கு என்னென்னா அந்த அங்கே உள்ள கேப்பில் வச்சுருக்காங்க பாருங்கள், அதுதான் நம்மளுக்கு ஏற்ற போகிறது. ஸோ இந்த வண்டியில் இப்போதைக்கு இதை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த வண்டி ரொம்ப நேரம் நின்று இருந்தது, க்ரெயினுக்காக தான். நம்மளுக்கு பேக் பண்ணணும். அது 5லேருந்து 6 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷமாக திக்குன்னு தான் இருக்குது. ஏன்டா அப்படின்னா எனக்கு லென்த்து வேறு வித்தியாசம் வருது இல்லையா, அதுக்காக பயந்துக்கிட்டு இருக்கேன். அதை நினைக்க ஒரு மாதிரி திக்குன்னு அடிக்குது. ஸோ ஃபைனலாக அந்த அந்த லோடை நான் பார்த்துட்டேன். அதாவதுன்னா அதோட நீளம் பார்த்தீங்கன்னா 6 அடி, உயரமும் 6 அடி, அதோட அகலம் 2.5, 2.5லேருந்து 2.25, 2.5 வச்சுக்கோமே. அப்படி வச்சா நம்ம வண்டியில் இந்த குறுக்கில் ஸோ அதாவது அதை இந்த வாக்கில் எப்படி வச்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எங்கே வரும்னா இந்த நம்ம கணக்குப்படி இந்த ஃப்ரேம், அதாவது இந்த ஆங்கிள் இருக்குது இல்லையா, அது வரைக்கும் வரும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து நிற்கும் இப்படி வச்சாங்கன்னா. அதுவே இந்த வாக்கில் 2 2 அப்படி வச்சாங்கன்னா ஒரு லைனில் 2 தான் வைக்க முடியும். ஏன்னா நம்ம இதில் டோட்டல் லென்த்தே பார்த்தீங்கன்னா 7 அடியா, அதனால் இங்கே ஒரு 2.5 இங்கே ஒரு 2.5, அப்போ நடுவில் கேப் இருக்கும். அப்புறம் 2.5 அப்புறம் 2.5, அப்போ அதுவே ஃபுல்லாக இடத்த அடைச்சிக்கும். லாஸ்ட்டிங் இதுவாக கஷ்டமாக போயிடும். அதனால் இப்படி திருப்பி வச்சா பெட்டராக இருக்கும். இதுதான் என்னோடய ஐடியா. ஆனால் அவங்க எப்படி வைக்க போகிறாங்கன்னு தெரியல, அது எனக்குமே ஐடியா இல்லை. ஸோ நம்ம சொல்கிறபடி அவங்க கேட்பாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் இப்போ ஒரு வண்டிக்கு ஏற்றும் போது பார்த்தேன் அதை எப்படி ஏற்றுறாங்க அப்படின்றத பார்த்தேன். அப்போ அவங்க இந்த வாக்கில் தான் வச்சாங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா 2.5 2.5 அந்த ஆங்கிளில் வச்சாங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி வேணும்னா இப்படி வேணும், இந்த மட்டமாக. ஸோ நம்ம பேசுவோம், எப்படி இருந்தாலும் பேசி பார்ப்போம். அப்படி வச்சு அப்புறம் வண்டி பிடிக்கல அப்படின்னா அது நம்ம தலைமை ஏற்றிடுவாங்க. அப்புறம் அங்கேருந்து எம்டியாக போகிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த வாக்கில் வச்சு கேட்டு பார்ப்போம், அது ஏற்றுவாங்களான்றதை யோசிப்போம். ஸோ எல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும். நாங்கள் கடவுள் வேண்டியது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கே டெஃபினட்டாக தெரியல. ஆக்சுவலாக செக்யூரிட்டிக்கு தெரியல. 5லேருந்து 6 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5 வந்தது அப்படின்னா நம்ம பாட்டிலோட ஏற்றலாம். மேபி அது 6 வந்ததுன்னா இடம் கம்மியாகிடும். இப்போ நான் கணக்கு பண்ண வரைக்கும் அதுனா ஒரு 15 அடி வருதா 5 ஏற்றினா. அதுவே 6 ஏற்றணும்னு வச்சுங்களேன் ஒரு 17 அடி வரும். அப்போ பின்னாடி நம்மளுக்கு 3 அடி தான் கேப் இருக்கும். அப்போ நம்மளுக்கு பாட்டோட ஏற்ற முடியாது. இதுவே நம்மளுக்கு 5 வந்ததுன்னா நல்ல ஒரு பாட்டோட மினிமம் ஒரு 20,000 15,000த்துக்காவது ஏற்றிட்டு போகலாம். இது என்னோட கணிப்பு. ஸோ அதான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். ஒரு நல்ல இடம் கிடைக்கணும்டா, கடவுளே முருகா என்னை காப்பாற்றிடுறா தெய்வமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். பார்ப்போம். பேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று தான் ரெடியாகி வெளியே வந்திருக்கு. இன்னும் 4 பக்கம் உள்ள 4 5 பக்கம் உள்ளே இருக்குது. தெரில பார்ப்பேன். ஏன்னா வந்ததுலேருந்தே திக்குன்னு இருக்குது. எனக்கு எப்படா அந்த லோடு ஏற்றுவாங்கன்ற மாதிரியே மைண்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஏன்னா அதை ஏற்றி ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தோணும்போது தான் தெரியும். ஃபைனலாக நம்மளோட லோடு எடுத்துகிட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வண்டி நிற்கிது. ஆக்சுவலாக க்ரெயினுக்காக வெயிட்டிங். இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒன்று. ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப மொத்தமாக இருக்குது. அதை பாருங்கள், அதுலேயும் ஒரு டேமேஜ், சின்னதாக ஒரு டேமேஜ் இருக்குது.
ஒரு கார்னரில். இது எதுவும் பெருசாக இருக்காது, ஏன்னா இதை பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் வயிற்ற கலக்குது. இப்போ தான் டீ சாப்பிட்லான்னு கிளம்புனேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா க்ரேன் வந்துருச்சு. நான் அறக்க பறக்க குடிச்சிட்டு அந்த டீ குடித்த ஃபீலே இல்லை எனக்கு. நம்மளுக்கு டிரைவரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக டீ லவராக தானே இருப்பாங்க. குடிச்சிட்டே எனக்கு ஒரு ஃபீலே இல்லை. இப்போ அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா க்ரேன் வந்துருச்சு. நான் அதை சொல்ல மறந்துட்டு பாருங்கள், க்ரேன் வந்துருச்சு, அதனால தான் பறக்க பறக்க ஓடிட்டு இருக்கேன். நான் டீ குடிக்கிறேன், கரெக்டாக க்ரேன் அப்படியே கிராஸ் ஆகுது. ஓகே விட்றா கைப்புல்ல அப்படின்ட்டு அறக்க பறக்க போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் கம்பெனி பக்கம் வந்துட்டேன். க்ரேனை காட்டுறேன் பாருங்கள், லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. இப்போ நான் வரத்துக்குள்ளே ஆல்ரெடி ஒன்று ஏற்றிட்டாங்க. அதுக்குள்ளே பையன் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தான், வண்டியை முன்ன பின்னாடி எடுக்க சொல்லியிருக்காங்க, பையன் பார்த்துட்டு இருந்தான். ஸோ இப்போ தான் இந்த இது ரெண்டாவது ஒன்று ஏற்றுறாங்க. எனக்கு என்னமோ இதே வண்டி ஃபுல்லாகிடுமோ அப்படின்னு பயமாக இருக்குது. மேலே வேறு லைன் இருக்குது, ஒரு பாட்டினு ஏற்றுறாங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் ஏற்றுறாங்க. ஆக்சுவலாக அந்த க்ரேன் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நிறையவே ரிஸ்க் இருக்கும் போல். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் அவங்க ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். கொஞ்சம் தப்பு பண்ணால் கூட நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் க்ரேன் ஓட்டுறவங்களுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப்பா. க்ரேன் ஓட்டுறவங்களும் கண்டிப்பாக 2 பேர் தேவை. நீங்கள் வேணால் அவர் நல்லா நோட்டீஸ் பண்ண, அவர் இந்த பக்கமாக அந்த பக்கமாக மாற்றி மாற்றி பார்த்து ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்டேரிங் இல்லாமல் அந்த லிவரை வச்சு அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயம் தான் அது. ஃபைனலாக நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. என்னென்னா வண்டியே ஃபுல்லு, அதை ஏற்றுறாங்க பார்த்தீங்களா லாஸ்ட்டு, இதோட வண்டி ஃபுல்லு. ஸோ இது கிட்டத்தட்ட நம்ம இந்த லோடு நம்மளுக்கு லாஸ்ட் தான் நினைக்கிறேன். இதில் வாடகை பார்த்தீங்கன்னா 65,000 ரூபா. அதுக்கு மேலே ₹1 தரமாட்டேன்ட்டாங்க. நாங்கள் 68,000 கேட்டோம், அதுவும் தரமாட்டேன்ட்டாங்க. ஏற்றிட்டு வாங்க பார்க்கலான்னாங்க. இப்போ இதே வண்டி ஃபுல்லாகிடுச்சு, மனசே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அப்படின்னும் போது எனக்கு இந்த லோடு ஏற்றிருக்கணும் போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இது வண்டி ஃபுல் அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ உள்ள மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 அடி தான் கேப் இருக்குது உள்ள லோடுக்கு. அந்த 1 அடி அந்த கேப், அந்த ஆள் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கேப் மட்டும்தான். இதை தவிர்த்து எனக்கு பெருசாக எதுவுமே உள்ள கேப்பே இல்லை. இங்கே முடிச்சுட்டு ஆஃபீஸ் போய் பார்த்தா தான் எனக்கு என்னன்றதே புரியும். ஃபைனலாக மணி பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. பாயிண்ட்லேருந்து கிளம்ப போகிறோம். இவ்வளோ மனசு கஷ்டம் இருந்தாலும் நடுவில் போகும்போது சந்தோஷமாக போனோம் இல்லையா. ஏன்னா அப்படியே போனால் அந்த லோடே நல்லபடியாக போன மாதிரி இருக்காது. அதனால் நான் ஒரு காரியம் ஒன்று பண்ண போகிறேன், மறக்காமல் பாருங்கள். வண்டி அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல, பட்டாசு வெடிச்சு கொண்டு போக போகிறேன். அது எப்படின்னு கேட்குறீங்களா, பாருங்கள். இது குப்பெல்லாம் கிடையாது, இந்த ஏர் பலூன் வரும்ல, அது இந்த இடத்துல ஏர் இருக்கும். இதை தூக்கி வீலில் வச்சுட்டு பாருங்கள். ஆல்ரெடி அவனை உடச்சி வச்சுருக்காங்களா. நல்லா குழந்தைத்தனமாக இருக்குல்ல. நான் ஆல்ரெடி டாடா ஐஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்படி தான் இருக்கும், கட்டுக்காதீங்க.
பார்த்தீங்கன்னா லோடு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம்? ஆஃபீஸ் போகிறோம். இருக்குண்ணா ஆஃபீஸில் போயிட்டு கணக்கெல்லாம் முடிச்சுட்டு காலையில் கணக்கு முடிப்போம். கணக்கில் முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். இப்போ தான் இங்கே மணி 9 ஆச்சு. இதனால் 9 கிளம்புறேன். ஏன்னா சப்போஸ் காண போகிறேன் நேரம் திருப்பி போலீஸ் வந்து எனக்கு தமிழ் வண்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ சாப்பிட்ற மாதிரி இருக்குது. உடனே பிடிச்சி வச்சுக்காங்க. அதனால் கொஞ்சம் லேட்டாகவே கிளம்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிராஃபிக் கிளியராக இருக்கும். அதை இப்போ நேரம் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டர் 1 மணி நேரம் டிராவல். கொஞ்சம் தூரம் டிராஃபிக் இருக்கும். அதுக்கப்புறம் அவுட் தான் பிரச்சனை இல்லாமல் போயிடலாம். ஒரு ஆஃபீஸ் போய் நான் சொல்கிறேன். டிஸ்டர்பாக இருக்குது மைண்டு. அது நம்ம ஒரு வாரம் வெயிட் பண்ணி என்னடா நம்மக்கிட்ட இப்படி ஒரு லோடு அமைஞ்சிருச்சடா அப்படின்னு ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குது மனசு. என்னடா அது நீங்கள் எப்படி